ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் யூடியூப் வீடியோஸை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஓவராலாக எப்படி எடிட் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 5 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு inshot அப்படிங்கிற ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் யுவர் வீடியோ. எப்படி வீடியோவை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து உங்கள் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், இப்போ கேன்வாஸுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16:9 தான் யூடியூப் வீடியோவுக்கு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. கைஸ், ஸ்டெப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பாக பேசியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கட் பண்ணி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்ப்ளிட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவில் எந்த இடத்துல உங்களுக்கு டெலீட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலீட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டெலீட் ஆகிடுச்சு. கைஸ், இப்போ வந்து வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு திருப்பி வேணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மணி தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் மாதிரி ஒரு ஆப்ஷன் தெரியுது. அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுலேருந்து எந்த வீடியோ வரைக்கும் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத வாய்ஸ் ஓவர், தேவையில்லாத வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், ஸ்டெப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன். 2 வீடியோ அல்லது 2 வேறு இமேஜ் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்சாக்ஷனை எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு இது மாதிரி தெரியுது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணி நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இப்போ காட்டுது ட்ரான்சாக்ஷன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம்லாம் காட்டும். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணும் அப்படிங்கிறத காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த செகண்ட் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இது காட்டுது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு எவ்வளோ செகண்டில் நடக்கணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரீயாகவே நல்லதாக இருக்குது, நிறையா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் அண்ட் ஸ்டிக்கர்ஸ். ஒரு ஸ்டிக்கர் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கைஸ், இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இதை டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை சேனல் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். கைஸ், இப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலர் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் மாதிரி தெரியும் டெக்ஸ்ட்டில். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியல. இப்போ வந்து அதை கூட்டி வைக்கிறேன் பாருங்க. 100ல் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டியை கூட்டி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா அனிமேஷன் பண்ணலாம். உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து அனிமேஷன் பண்ணலாம். ஸோ இன்னு அவுட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஷன் இருக்குது. லூப்புன்னு கடைசியாக பார்த்திங்கன்னா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னா உங்களோட இது டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம், அனிமேஷன் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த செகண்ட்லேருந்து எந்த செகண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். அவுட்டுன்னு கொடுத்தாலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த செகண்ட்லேருந்து எவ்வளோ நேரம் வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறத காட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து ப்ளே பண்ணிக்கலாம், அனிமேஷன் பண்ணிக்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரும் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஸ்டிக்கர் வந்து அதிலே இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதை பிளர் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி அந்த இதை வந்து பிளர் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் மியூசிக் அண்ட் வாய்ஸ் ஓவர். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவில் மியூசிக் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது மியூசிக் கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்ஷாட்லேயே இதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, திருப்பி அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இன்ஷாட்டில் இருக்கக்கூடியது. உங்களுக்கு இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மை மியூசிக்கில் போய் உங்கள் மியூசிக் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணால் போதும், ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இது தெரியுது. இதில் லாஸ்ட்டாக உள்ளதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் விட்ட இடத்துலேருந்து ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆகும். நடுவில் உள்ள டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகாது. கைஸ் உங்களுக்கு வந்து மைக் இருந்துச்சு அப்படின்னா போயா மைக்கில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். மைக் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா இன்ஷாட் டேப்லேயே கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கைஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் இன்ஷாட் டேப்பை யூஸ் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஷாட் டேப்பில் கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வாய்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் ஸ்டெப் நம்பர் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் லேயர். ஒரு வீடியோ மேலே ஒரு இமேஜாக இருக்கட்டும், ஒரு இமேஜ் மேலே ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ஸோ எப்படி ஒரு மேலே ஒரு லேயர் மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஏதாவது இமேஜ் ஷோ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சைடில் ஏதாவது இமேஜ் அப்படி இல்லைனா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஷோ பண்ணணும் அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இமேஜ் எடுத்துக்கிறேன், இது வந்து கிராப் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எந்த சைடு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்புன்னு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ கூட வச்சுக்கலாம். கைஸ் இப்போ 7வதாக பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் எக்ஸ்போர்ட். கைஸ் இப்போ வந்து வீடியோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் மார்க் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிமூவ்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகாது, எதுவுமே செய்யாது. ஜஸ்ட்டு 5 செகண்ட் தான். இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். வாட்டர் மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்.